Your goddess has no dominion. ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். 50 டேஸ் 50 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 30 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கேமரனோட மேஜிக் அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெளிவான அவதார் பார்ட் 2 த வே ஆஃப் வாட்டர் நம்ம எல்லாரையும் விஷுவலாக மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. இப்போ அவதார் 3 அதை விட ஒரு டார்க் அண்ட் இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இன்னைக்கு வீடியோவில் இந்த புது ஆஷ் பீப்பிள் யார், ஜேக் சொலியோட ஃபேமிலிக்கு வரப்போகிற புது ட்ரெட் என்ன, இந்த மூவியோட டைட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் என்னென்னு ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். சீரியஸாக காய்ஸ், இந்த படம் பேண்டோராவில் ஃபயரை தான் மெயின் எலமெண்ட்டாக கொண்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த நேவி மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க, நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபயர் அண்ட் ஆஷில் ஜேம்ஸ் கேமரன் நமக்கு முன்னாடி வர இந்த வராங் பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது ஒரு வால்கனிக் பயோமில் வாழ்கிற ஒரு ட்ரைப். இந்த ஆஷ் பீப்புள் மற்ற நேவி மாதிரி இல்லைங்க, அவங்க ரொம்ப அக்ரெசிவ், வைலண்ட் அண்ட் மேபி பிட் ஈவில் கூட சொல்லலாம். ஃபயரை ஒர்ஷிப் பண்ணுற இந்த ட்ரைப் ஜேக் சுலி அண்ட் நேத்ரிக்கு பெரிய சேலஞ்சாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேவி வெர்சஸ் நேவி கான்ஃப்ளிக்ட்டை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ வெர்சஸ் வில்லன் கான்செப்டை இப்போ டோட்டலாக கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வே ஆஃப் வாட்டரோட எண்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதை வே ஆஃப் வாட்டர் பார்ட் 2னே சொல்லலாம். ஏன்னா அங்கேருந்து ஸ்டோரி எங்கே விட்டாங்களோ அதோட கண்டினியூ மாதிரி, அதாவது வே ஆஃப் வாட்டர் பார்ட் 1னா இது வே ஆஃப் வாட்டர் பார்ட் 2ன்னு சொல்லலாம். எங்கே ஸ்டோரி எண்டாச்சோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜேக் சுலி இப்போது மட்டகைனா ரீஃபில் செட்டில் ஆகி இருக்காரு. ஆனால் அந்த ஆஷ் பீப்புளோட என்ட்ரி டோட்டல் பேலன்ஸாக மாற்றுது. மெயினாக நம்ம கீரிக்கும் ஏவாவோட இருக்க அந்த கனெக்ஷன் இந்த பாட்டில் ரொம்பவும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பல தேரிபடி பார்த்தா கீரி தான் இந்த ஃபயர் அண்ட் ஆஷோட டிஸ்ட்ரக்டிவை ஸ்டாப் பண்ண போகிறதா, கீ எலிமெண்ட்டை ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது ஃப்யூச்சரில் பார்ட் 4 அண்ட் பார்ட் 5ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் நம்ம ஸ்பைடர் குவாரிச் அண்ட் ஸ்பைடரோட ரிலேஷன்ஷிப் இப்போ அந்த சைடில் போகுது. பட் கிளைமேக்ஸில் இது ஒரு பேஸுக்கு வழி போடுது. ஆக்சுவலி இந்த அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஐமேக்ஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம். அதில் யூஸ் பண்ணியிருக்க சிஜி கிராஃபிக்ஸ் எல்லாம் இந்த டைம் வேறு லெவலில் இருக்கு. விஷுவலாக ஜேம்ஸ் கேமரன் நம்மளை திரும்ப மொக்க பண்ண மாட்டார். அதேமாரி அவரோட பேண்டோராவை வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேண்டோராவில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்டாக இல்லை ப்ளூ ஓஷனாக தான் பார்த்துருக்கோம். பட் இந்த மூவியில் கிரே அண்ட் ரெட் டோனில் டாமினேட் பண்ண போகுது. ஆஷ் கிளவுட்ஸ், லாவா ரிவர்ஸ் அண்ட் வால்கனிக் எரப்ஷன் விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது இந்த படம். ஜேம்ஸ் கேன் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு ஷோ த நேவி ஃப்ரம் அனதர் ஆங்கிள். இது வரைக்கும் நேவி மக்களை நம்ம நல்லவங்களாக தான் பார்த்துருக்கோம். இப்போ அவங்களை கெட்டவங்களா பார்க்குறப்ப அந்த விஷுவல் டோனே சும்மா செமையாக செட் பண்ணி அமைச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 2025 டிசம்பர் எண்டிங்கில் ரிலீஸ் ஆச்சு. பாண்டராவோட டார்க் சைடை பார்க்க நீங்கள் ரெடியா? டேஷ் பீப்பிளில் நம்ம ஜேக் சொல்லி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் நிறைய சயின்ஸ் மூவி சஜஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சினிமா கேப் தமிழ்.